சொர்க்கத்தில் ஒரு சாட்டை வைக்கக்கூடிய இடத்தையாவது நீங்கள் தேடிக்கொள்ளுங்கள் என்றார்கள் கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். தர்மம் செய்யுங்கள், அது பேரித்தம்பழத்தினுடைய கொட்டையாகவாவது இருக்கட்டும், அதை செய்தாவது நீங்கள் சொர்க்கத்தில் ஒரு சாட்டை வைக்கிற இடமாவது கிடைக்கட்டும் என்றார்கள். சொர்க்கம் எல்லோருக்கும் கிடைக்கும் என்றாலும் எல்லோருக்கும் கிடைக்கிற சொர்க்கம் ஒரே மாதிரியானது அல்ல. இன்றைக்கு உலகத்தில் எப்படி சராசரியாக குடிசை வீடுகளிலே வாழ்கிறார்கள், பெரிய வீடுகளிலே வாழ்கிறார்கள், மாளிகைகள், பங்களாக்கள் என்று எப்படி உலகத்திலே வித்தியாசம் இருக்கிறதோ அதே போல சுவர்க்கத்திலும் இருக்கும். அப்படி உயர் அந்தஸ்து கொடுக்கப்படும். ஜன்னத்துல் ஃபிர்தௌஸில் ஆலாவை தேடுங்கள், நான் அங்கேதான் இருப்பேன் என்றார்கள் கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அப்படி இருக்க சையதுனா உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு சுவர்க்கத்தில் ஒரு மாளிகை இருப்பதாக அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். அப்படி சொன்னபோது உள்ளே போகலாமா என்று நான் நினைத்தேன், ஆனால்